என் தங்கப்பிள்ளையே, தேய்பிறை அஷ்டமியினுடைய இந்த ஞாயிற்றுக்கிழமையில் இந்த வராகியானவள் உன்னை காண, உனக்கான வெற்றி வரத்தினை அள்ளி கொடுக்க உன் இல்லத்திற்கே வந்திருக்கின்றேன். என் தங்கமே, உனக்கான நல்ல நேரம் ஆரம்பித்தால் மட்டும்தான் இந்த பதிவு உன் கண்களில் படும் என்று அம்மா சொல்லியதற்கு ஒரு காரணம் இருக்கின்றது. என் குழந்தை தன்னுடைய வாழ்க்கையில் எப்பொழுது நல்ல நேரம் ஆரம்பிக்கும், எப்பொழுது என்னை பிடித்த அத்தனை சூழ்ச்சிகளும் என்னை விட்டு நீங்கும், என்று என் வாழ்க்கையில் சந்தோஷம் கிடைக்கும் என்று நீ ஏங்கி தவிக்கின்றாயல்லவா? என் தங்கமே, இன்று இந்த தாயானவள் என்னுடைய வாக்கினை கேட்கின்ற பாக்கியம் உனக்கு கிடைத்து விட்டது என்றாலே உன்னை அறியாமலேயே உன்னுடைய வாழ்க்கையில் பல நல்ல விஷயங்கள் நடக்க தொடங்கிவிட்டது என்று அர்த்தம். என் தங்கமே, எல்லோராலும் எல்லா விஷயங்களையும் அத்தனை எளிதாக உணர்ந்துவிட முடியாது. சில விஷயங்கள் நல்லனவற்றையும் சில விஷயங்கள் மனதிற்கு காயம் கொடுக்கின்ற விதமாகவும் நடந்து விடத்தான் செய்யும். என் தங்கமே, எல்லாவற்றையும் எதிர்கொண்டு இதை என்னால் தாங்கிக் கொள்ள முடியும், இதை என்னால் கடந்து செல்ல முடியும் என்ற நம்பிக்கையோடு நீ ஒரு முறை எதிர்கொள்ள துணிவாயானால் இந்த வாழ்க்கையானது நிச்சயமாக உனக்கு காயங்களை கொடுக்க பயந்து ஒதுங்கி நிற்கும். நாம் என்ன செய்தாலும் அதில் எந்த பலனும் இருக்கப் போவதில்லை என்பதனை அது நிச்சயமாக உணர்த்திவிடும். என் தங்கமே, இன்று தேய்பிறை அஷ்டமி நாள், கால பைரவரை வழிபட வேண்டிய நாள். சிவபெருமானின் ரூபமான கால பைரவரை வழிபட்டு என் பிள்ளை இன்று உனக்கான எல்லா ஆசிகளையும் நீ பெற்றுக்கொள்ள வேண்டும். என் தங்கமே, ஒவ்வொரு நாள் விடியல் வரும் பொழுதும் இந்த நாள் நமக்கு என்ன நடக்கும் என்று நினைத்து பயப்படாமல், என்ன நடந்தாலும் அதை உனக்கானதாக நீ மாற்றுவதோடு மட்டுமல்லாமல் உனக்கு மற்றவர்களுக்கு உதவி செய்ய மனம் இருந்தால் அதையும் நிச்சயமாக நீ செய்துவிட வேண்டும். என் பிள்ளையே, உண்மையிலேயே ஒரு விஷயத்தை உன்னிடத்தில் சொல்ல வேண்டும் என்றால், கோவிலுக்கு சென்று தெய்வங்களை வணங்குவதை விட நீ உன்னால் முடிந்தால் யாருக்கேனும் ஒரு உணவையோ அல்லது உதவியையோ செய்து அவர்களின் ஆசியை பெற்றுவிட்டால் போதும். நீ தெய்வத்தை வணங்கியதற்கு மட்டுமல்ல, தெய்வமே உன்னை தேடி வந்ததையும் நீ புரிந்து கொள்வாய். என் பிள்ளையே, இது போன்ற சில விஷயங்கள் எல்லோருக்கும் எளிதில் வாழ்க்கையில் நடந்து விடாது. நீ வெளியில் எத்தனையோ இடங்களுக்கு செல்கின்றாய், எத்தனையோ பேர் உன்னிடத்தில் உதவி என்று கை நீட்டி இருப்பார்கள். ஆனால் எல்லோருக்கும் நீ செய்திருக்கவும் மாட்டாய். என்றோ ஒரு நாள் உண்மையாகவே ஒருவருக்கு உதவி தேவைப்பட்டு உன் முன்னால் வந்து நிற்கும் பொழுது அந்த மனநிலை உடனே நீ அந்த உதவியை செய்து கொடுத்திருப்பாய். அப்படியானால் இந்த மனநிலை உனக்குள் ஏற்பட்டதற்கான அந்த நேரம் உன்னுடைய வாழ்க்கையில் அற்புதமான நேரம் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நீ ஒருவருக்கு உதவி செய்து விட்டாலே போதும், உன்னுடைய மனது தெய்வத்திற்கு நெருக்கமாக மாறிவிடும். அதன் பிறகு நீ தெய்வத்தை நாடி செல்ல வேண்டிய அவசியம் இல்லை. தெய்வமே உன்னை தேடி ஓடி வரும். உன்னை போன்ற பிள்ளைகளைத்தானே காண முடியவில்லை. உன்னை போன்ற பிள்ளைகளை பார்ப்பதுதானே இங்கு அரிதான விஷயமாக இருக்கின்றது. உதவி செய்ய வேண்டும் என்று மனம் இருந்தால் மட்டும் போதாது, அதை வாழ்க்கையில் செய்து காட்ட வேண்டும். அப்படி யார் செய்கின்றார்களோ அவர்கள் தெய்வத்திற்கு மிகவும் நெருக்கமானவர்களாக மாறிவிடுவார்கள். என் தங்கமே, என்றென்றைக்கும் உன் வாழ்க்கையில் அது போன்ற வாய்ப்புகள் உனக்கு கிடைப்பதில்லை. என்று உனக்கு இது போன்ற நல்ல வாய்ப்பு உன் வாழ்க்கையில் கிடைக்கின்றதோ அன்று அதனை நீ சரியாக பயன்படுத்தி கொண்டு தெய்வத்தினுடைய அன்பையும் அருளையும் நீ பெற்றுக்கொள். என் குழந்தையே,
இன்றுதான் அதை செய்ய வேண்டும், நாளைதான் அதை செய்ய வேண்டும். தெய்வத்திற்கு உகந்த நாளான இன்று யாரேனும் உதவி கேட்டால்தான் செய்ய வேண்டும், நாளை செய்யக்கூடாது என்று கிடையாது. எந்த நாளாக இருந்தாலும் இவையெல்லாம் உன்னுடைய புண்ணிய கணக்கில் சேர்ந்து கொண்டே இருக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. என் தங்கமே, இன்று நீ எதிர்பார்த்த ஒரு வெற்றி செய்தியும் உன்னை தேடி வரப்போகின்றது. எந்த ஒரு எண்ணத்தோடு இன்று அதிகாலையில் நீ விழிக்கின்றாயோ, என்ன ஒரு விஷயத்தில் உனக்கு நல்ல செய்தி கிடைக்க வேண்டும் என்று நினைக்கின்றாயோ, அந்த விஷயத்தில் நிச்சயமாக இன்று உனக்கான நல்ல செய்தியினை நீ பெற்றுக்கொள்வாய் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. என்னிடத்தில் நீ எப்பொழுதுமே அது வேண்டும் இது வேண்டும் என்றெல்லாம் கேட்டது கிடையாது. உனக்கென்று உறுதியான ஒரு விஷயத்தை நீ கேட்கும் பொழுது, அம்மா அதனை தரமாட்டேன் என்று ஒரு பொழுதும் சொல்லிவிட மாட்டேன். இது உன் வாழ்க்கையில் நடக்க வேண்டும், இது உனக்கு கிடைக்க வேண்டும் என்று இருக்கும் பொழுது அதை ஒரு பொழுதும் நான் தடுத்து நிறுத்த மாட்டேன். என் தங்கமே, முதலில் இன்றைய விடியல் உன்னுடைய உடல் உழைப்பிற்கு ஓய்வையும் உன்னுடைய மனதிற்கு நல்லதொரு தெளிவையும் கொடுக்கக்கூடிய விடியலாக இருக்கப் போகின்றது என்பதனை நீ புரிந்து கொள். எல்லாவற்றையும் மனதிற்குள் போட்டு தேக்கி வைத்து கொண்டு உன்னை நீயே குழப்பிக்கொள்ளாமல் இன்றைய நாளை நமக்கான நாளாக மாற்றிவிடலாம் என்ற நம்பிக்கையோடு, என் பிள்ளை மனம் முழுக்க தெளிவோடு இன்று நீ இருக்க வேண்டும். என் தங்கமே, நினைத்தது எல்லாமே வாழ்க்கையில் நடக்காவிட்டாலும் நிச்சயமாக நல்ல விஷயங்கள் ஒவ்வொன்றாக உன் வாழ்க்கையில் நடக்க தொடங்கும். வெற்றியை உனக்கு பரிசாக கொடுக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. நீ என் மீது கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு நம்பிக்கைக்கும் பலனை உன் அம்மா நான் கொடுப்பேன். என் மீது வைத்திருக்கின்ற நம்பிக்கையில் ஒரு சிறு துளி அளவையாவது என் பிள்ளை உன் மீதும் நீ வைத்திருக்க வேண்டும். உன்னுடைய வாழ்க்கையில் நீ செய்கின்ற எல்லா விஷயங்களும் நிச்சயமாக உனக்கு நல்லதை மட்டுமே உன் வாழ்க்கையில் கொடுக்கும் என்பதனை முதலில் நீ நம்ப வேண்டும். யாருக்கும் எந்த கெடுதலும் செய்ய நினைக்காத உனக்கு வாழ்க்கையில் நிச்சயமாக என்றென்றைக்கும் நல்லதுதான் நடக்கும். தீயது நடப்பது போன்ற ஒரு தோற்றத்தை வேண்டுமானால் உன் வாழ்க்கை உனக்கு காண்பிக்கலாம். ஆனால் உண்மை அதுவல்ல. நேரம் வரும் பொழுது எதற்காக இவையெல்லாம் உன் வாழ்க்கையில் நடந்தது என்பதனை நீ புரிந்து கொள்வாய். சூழ்நிலைகள் மாறும் பொழுது உன் வாழ்க்கையில் நடந்த ஒவ்வொரு விஷயத்திற்குமான அர்த்தத்தை நீ புரிந்து கொள்வாய். எதுவுமே காரணம் இல்லாமல் நடக்கவில்லை, நமக்கு தெய்வத்தின் துணை இல்லாமல் இல்லை என்பதை அன்று புரிந்து கொள்வாய். இன்று உனக்கு சந்தேகம் இருந்தாலும் எல்லாமே உன் வாழ்க்கையில் நீ நினைத்தது போல மாறும் பொழுது அன்று இந்த அம்மாவினுடைய அன்பினையும் நீ வணங்குகின்ற தெய்வங்களினுடைய அருளையும் நிச்சயமாக புரிந்து கொள்வாய். யார் யார் அந்த நேரத்தில் உன்னுடன் இருக்கின்றார்களோ அவர்கள் மட்டும்தான் உன் வாழ்க்கையில் உனக்கான நல்லதை செய்யக்கூடிய நல்ல உறவுகள். மற்றவர்கள் எல்லோருமே இத்தனை நாட்களும் ஆடிய நாடகத்தின் பலனாக உன்னை விட்டு பிரிந்து சென்றிருக்கின்றார்கள் என்பதனையும் அந்த நேரத்தில் நீ புரிந்து கொள்வாய். என் தங்கமே, எல்லோருக்குமே எல்லாவற்றையும் உடனடியாக புரிந்து கொள்ள முடியாது. அது உடனடியாக தெரிந்துவிடவும் செய்யாது. இது போன்ற பல கஷ்டங்கள் வாழ்க்கையில் வந்து அது அவர்களுக்கு நல்ல அனுபவத்தை கொடுக்கும். முடிவில் யார் வேண்டும் யார் வாழ்க்கைக்கு வேண்டாம் என்கின்ற தெளிவையும் கொடுத்துவிடும். என் தங்கமே, அதுபோல எந்த நாளாக இருந்தாலும் அந்த நாளினுடைய வெற்றி விடியலில் உன் மனதிற்குள் தெளிவோடு நீ எதை செய்தாலும் அது உனக்கு மிக பெரிய வெற்றியினை கொடுக்கும் என்பதை மட்டும் நீ புரிந்து கொண்டு உன்னுடைய நாளை நீ நல்லபடியாக தொடங்க நினைத்தாலே போதும். என் தங்கமே,
ஒவ்வொரு முறையும் நீ என் முன்னால் நிற்கும் பொழுதெல்லாம் அம்மா, என் பிள்ளையை நினைத்து மன மகிழ்ச்சி அடைந்திருக்கின்றேன். ஏனென்றால் எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் அதை கடந்து வந்து வெற்றியினை பெற நினைக்கின்ற உன் வாழ்க்கை இனி என்றுமே உனக்கு மன மகிழ்ச்சியான சூழ்நிலையை உருவாக்கி கொடுக்கும். நம்பிக்கையோடு இந்த நாளை தொடங்கு. நீ நினைத்தது போல ஒவ்வொன்றாக உன் வாழ்க்கையில் உன் கைகளில் கிடைக்கும். என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.